ஆம் ஆத்மியிலேருந்து 10ல் 7 எம்பிஸ் வந்துட்டு பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். என்னென்னா 3ல் 2 பங்கு எம்பிஸ் வந்துட்டு பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணதுனால அவங்களோட பதவி வந்து பறி போகலை. திரும்பவும் அந்த 7 பேர் வந்து எம்பியாக வந்து தொடருவாங்க. இவங்க 7 பேரும் சொல்லிட்டு போன காரணம் என்னென்னா, ஆம் ஆத்மி கட்சி வந்துட்டு ஊழல் கட்சியாக மாறிடுச்சு, தனிநபர்களுக்கான ஒரு கூடரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க. ஒருவேளை இப்படி அவங்க யோசிச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போயிட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது ஆம் ஆத்மி மூலிமா. அப்படி வந்து அவங்களுக்கு எம்பி பதவி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க ஆம் ஆத்மிலேயே இந்த 5 ஆண்டுகள் தொடர்ந்துருக்கணும். இல்லை அவங்க வந்து பிஜேபியில் தான் போய் சேரணும், பிஜேபி வந்துட்டு ஒரு ஊழல் இல்லாத கட்சி, இந்தியாவிலேயே வந்து ஒரு தூய்மையான கட்சி, ரொம்ப ஒழுக்கமான கட்சி பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போயிட்டு பிஜேபியில் சேர்ந்துருக்கணும். இவங்களுக்கு என்னென்னா பதவியும் வேணும், பிஜேபியில் போய் சேரணும். பிஜேபியில் ஏன் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் பணம் தான். வழக்கம் போல் வந்து பிஜேபி அவங்களோட வேலையை காட்டியிருக்காங்க. இங்கேயும் 7 பேர்த்துக்கும் வந்து எவ்வளோ பணம் போச்சு அப்படின்னு தெரியல. ஏன் இப்போ வந்து இவங்களை வந்து 7 பேர்த்து கொடுத்து அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து பிஜேபி வந்து இவங்கள வாங்கணும் அப்படின்னு சொன்னால், அடுத்த வருஷம் பிப்ரவரி மார்ச்சில் வந்துட்டு பஞ்சாபில் எலெக்ஷன் வருது. ஸோ அப்போ வந்து ஆம் ஆத்மி கட்சியை வந்துட்டு கொஞ்சம் தடுமாற வைக்கணும், அவங்களுடைய அதிகாரத்தை வந்து திரும்ப போக வைக்கணும். ஏன்னா இப்போ ரூலிங் பார்ட்டியாக வந்து பஞ்சாபில் ஆம் ஆத்மி தான் இருக்குது. ஸோ ஆம் ஆத்மிக்கு வந்துட்டு ட்ரபுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை பிஜேபி வந்து இந்த டைமில் பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க போனதெல்லாம் ஓகே. இவங்க வந்து என்னென்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஆம் ஆத்மி தான் இவங்களை வளர்த்து விட்டுச்சு, இவங்களை அடையாளம் காட்டினது வந்து ஆம் ஆத்மி தான். வளர்த்து விட்ட கட்சியே வந்துட்டு பணத்துக்காக இவங்க வந்துட்டு துரோகம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, ஸோ இவங்க அந்த கட்சியில் மட்டும் போய் எப்படி இருப்பாங்க? பிஜேபியே வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் டைமு பிஜேபி வரலாம், அடுத்த டைம் பிஜேபி வரலாம். என்றைக்கு வந்து மக்கள் ஃபெடப் ஆகிறாங்களோ அன்னைக்கு வந்துட்டு பிஜேபி ஆட்சியிலேருந்து கீழே இறக்கப்படும். ஸோ அப்போ வந்து நிலமை மறுபடியும் தலையிலாக மாறும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போ வந்து எந்த கட்சி ரூலிங் பார்ட்டியாக இருக்கோ அங்கே வந்து அவங்க சேர்ந்துப்பாங்களா? அப்போ யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ இவங்க வந்து அவங்களோட போய் சேர்ந்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.